என்ன அர்த்தம்? போப்பா இழிச்சாத்தனமா இருக்கு. மடப்புறத்துல பாத்தியா இல்லையா? எங்களுக்கு தேவையாது. சிபிஐங்கிறான், அதுங்கிறான், ரா அமைப்புங்கிறான், சிபிசிஐடுங்கிறான், நீதிபதி வந்து நேரடியா விசாரணைங்கிறாங்க. இது எங்களுக்கு தேவையில்லாத வேலை. நீங்க உத்தரவு போட்டா நீங்களே போய் பாத்துக்கிற வேண்டிய. அப்ப ஸ்டாலின் அடுத்து துப்பாக்கி வச்சுக்க முடியும்? வணக்கம், கட்டணம்ப தலைவர் பேசுறேன். ஒரு வழியா கூட்டணி பிரச்சனையை பூரா நெருக்கி ஓடி அடைஞ்சிருச்சு. ஆக மொத்தத்துல ஒண்ணு ஸ்டாலின் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாரு, இல்லைன்னா விஜய் வருவாரு. அப்படி அரசியல் சூழ்நிலை அப்படி மாறிடுச்சு. அப்படி போய்கிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கண்ட கனவு, எடப்பாடி கண்ட கனவு, அத்தனையும் தூக்கி குழியை வெட்டி புதைக்க வேண்டியது. ஆக மொத்தத்தில் இது ஃபைனல் தான். இதுக்கு மேலே வந்து அதை பற்றி இழுத்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. தற்போதைய நிலவரத்துப்படி இப்போ ஸ்டாலினே ஆட்சிக்கு திருப்பி வர்றாரு அப்படின்னே நம்ம வச்சு பேசுவோம். அரசியலில் நீங்கள் போட்ட கூட்டணி கணக்கு எல்லாமே இப்போ கரெக்டாக ஜெயிச்சிருச்சு. ஸ்டாலின் போட்ட கணக்கு பூராமே. அதே போல் மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்து அங்கிட்டு ஒரு தென்னை கட்டி வச்சு இலவசமாக ஏறி இறங்கி அதெல்லாம் போச்சு. தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தொலைஞ்சே போச்சு. அதில் ஒன்றும் இப்போ பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸு வித்தாலும் 1000 ரூபா 500 ரூபாய்க்கு தான் போகக்கூடிய லெவலில் வந்துருச்சு. சரி, ஊழியருக்காவது நல்ல பிள்ளையா இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஊழியர் பூரா அவனுக்கு திருப்தியா இல்லை. அது யாருக்கு? டிரைவர் கண்டக்டருக்கு பூரா திருப்தியா இல்லை. ஏன்னா படிக்காசு வரல, அந்த காசு வரல, இந்த காசு வரல, அது மொத்த பிடித்தல் பண்ண வரல. அவன் ஒரு பக்கம் போர் தூக்கிட்டு கிடைக்கும். சரி, மக்களுக்காக திருப்தியா இருக்குமான? மக்கள் சும்மா போறான் வர்றான், அது என்ன ஆடுது, மழையில் நனையுது, வெயில் அடிச்சா இருக்க முடியல, இங்கிட்டு சேலையை கிழிக்குது, சட்டையை கிழிக்குது, அது ஒரு கம்ப்ளைண்டா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இலவசமா போனால் அப்படித்தானே விட முடியும். அதுக்காக ஏசி பைசா விட முடியும், இலவசத்துக்கு விட முடியாது. அது நமக்கும் தெரிஞ்சது. ஆனா நீங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டே பொது பணத்தை தூக்கி போக்குவரத்து துறையில போட்டு அந்த போக்குவரத்து துறையை முடிச்சு அது ஒண்ணும் இல்லாம அது பக்கம் போய்கிட்டே இருக்கு. ஆக மொத்தத்துல நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களே யாரையும் வளப்படுத்தணும், யாரையும் மேம்படுத்தணும், தொழில் ரீதியா, படிப்பு ரீதியா எல்லாம் அடித்தளம் குலீனா இருக்கணுங்கிற எண்ணம் ஆரம்பத்துல இருந்தே கிடையாது. உங்களுக்குன்னு இல்லை, ஆரம்பத்துல இருந்து திராவிட கட்சிகளுக்கே கிடையாது. எம்ஜிஆர்ல இருந்து, கருணாநிதியில இருந்து, ஜெயலலிதால இருந்து யாருக்குமே அடிப்படையே யாருக்குமே தெரியல. யாருக்குமே நீங்க கட்ட வைக்கல. கேட்டா இதுக்கடுத்தா இலவசம், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அப்படி பண்றீங்க, இப்படி பண்றீங்க, இலவச லேப்டாப் கொடுக்குறேன், இப்படித்தான் புரியல ஒழிய அவனை உருவாக்கி அவனை சம்பாதிக்கிறதுக்கான வழிய ஒரு திறமான ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும், திறமான ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட வந்து எனக்கு பார்க்க, என் அறிவுக்கு பார்க்க எட்டவே இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுல முதலமைச்சர் ஸ்டாலின் ஓரளவு குறி வச்சா தப்பாது அப்படிங்கிறவள்ளி திருப்பி உங்க ஆட்சியே வரும். என்னுடைய அனுமானம் சரியா இருந்தா திருப்பி உங்க ஆட்சியே வரும். அதுல விஜய் 2வது கொள்ளலாம், 1வது கொள்ளலாம், ஏறக்குறைய நீங்க தான் அதுக்கு. இப்ப தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை படும் மோசமா இருக்கு. இதுக்கு நீங்க என்னதான் விளக்கம் சொல்றீங்க? இப்போ விளக்கம் இதுக்கு என்ன சொல்லி நான் ஏற்கனவே சொன்னி 1000 ரவுடிகளை என்கவுண்டர் போடுங்கன்னு சொல்லி, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 5 ரவுடிகளை 10 ரவுடிகளை என்கவுண்டர் போடுங்கன்னு சொல்லி, ஒரு 1000 ரவுடிகளை போட்டாத்தே அடங்குவாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கு. கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா. நேரத்தில் திருப்பணத்தில் போட்டிருக்கேன். நேரத்தில் திருப்பணத்துல கஞ்சா பொது கழிப்பறையில வெறும் கஞ்சாவை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன பயில இருந்து பெரிய ஆள் இருந்து கேட்டாக்க வெட்டுறாங்க, குத்துறாங்களாம் ஆளுகளை. என்னடா அப்படி வீசுது அப்படின்னு போய் உள்ள போய் ஆளுக போய் யாராவது பயணிகள் வர்றவங்க போறவங்கன்னா வெட்டுறானா போய். சின்ன பயிலுக பெரிய பயிலுக சின்ன போய் வெட்டுறானா. அப்ப யார் கம்ப்ளைண்ட் பண்ணுவா? அப்ப கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்க நடவடிக்கை எடுக்க போறதும் கிடையாது. ஏன்னா அஜித்குமார் பிரச்சனையில மணப்பூர் அஜித்குமார் கேஸ்ல இருந்தே போலீசார் பூராமே அரண்டு போய் கிடக்காங்க. இது நமக்கு தேவையில்லாத வேலை. ஒருத்தனை குற்றத்தை கண்டுபிடிச்சு நம்ம அடிச்சு பிடிச்சு அவன் அடிக்க படாத இடத்துல போய் செத்து போறேன். நம்ம உள்ள கிடக்க வேண்டியிருக்கு, நம்ம குடும்பம் நம்ம கம்பி என்ன வேண்டியிருக்கு, நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது. சரி, இது ஒரு டூட்டி, இது ஒரு டூட்டி, கவர்மெண்ட் டூட்டி, இது போலீஸ் உடைய டூட்டி. அது குற்றத்தை கண்டுபிடிக்கணும், குற்றத்தை தடுக்கணும். குற்றத்தை கண்டுபிடிச்சா தான் இன்னொரு குற்றம் வராம தடுக்க முடியும். ஆக இது ஒரு டூட்டி. அந்த டூட்டியை நம்ம செய்யும் போது பல பிரச்சனைகள் வருது. டூட்டி செய்யலைன்னு வைங்க, இந்த மாதிரி உன் மேல குற்றச்சாட்டு வந்திருக்கு, கஞ்சா பத்தியா, உன்னை கொள்ளை அடிச்சியா, இவனை அடிச்சியா, அவனை பிடிச்சியா, அவனை குத்துனியா, அவனை வெட்டினியா அப்படின்னு கேட்டு பிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவனை கூப்பிட்டு கேட்டா இல்லையும்ப சரி போங்க அப்படின்னு வெட்டி விட்டோம்னா அந்த கேஸ் என்ன ஆச்சு எஸ்பி கேட்கிறாரு. என்னாச்சு? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஏன் குற்றவாளி பிடிக்கல, என்னாச்சு, வெற்றவன் என்னாச்சு, குத்துறவன் என்னாச்சு, கஞ்சா பத்தானவங்களா என்னாச்சு, ஏன் பிடிக்கல, எஸ்பி கேட்கிறாரு. சரி, எஸ்பியே சேர்ந்து விட்டுட்டாருன்னு வைங்க, கோர்ட்டு கேட்கறாங்க, என்னாச்சு, அவன் ஆளு பொருள் எங்கப்பா, கொள்ளையடிச்ச நகை எங்கப்பா, அல்லது கஞ்சா எங்கப்பா, அருவா எங்கப்பா, கத்தி எங்கப்பா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஆக மொத்தத்துல ஆப்பு கொஞ்சம் குரங்கு மாதிரி பக்குன்னு முழிக்கணும். பொருளை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ல கோர்ட், போலீஸ் குற்றத்தை கண்டுபிடிச்சா போலீஸ் ஒரு பொருளை ஒப்படைக்கணும், கோர்ட்ல ஒப்படைக்கணும். கோர்ட்ல ஒப்படைக்கலாம். என்ன ஆச்சுன்னு கேட்பேன். குற்றவாளியோட கை கோர்த்துக்கிட்டு நீ காசை வாங்கிட்டு குற்றவாளியை விட்டுட்டியான்னு கோர்ட்ல கேட்பேன். அப்ப இதுக்கு என்ன செய்யறது? போலீஸ் துறை இருக்கணுமா வேணாமா, நீதே வச்சு அப்ப உத்தரவு. சரி, படம் லேசா அந்த குற்றத்தை வர வைக்கிறதுக்கு அடிச்சா அவன் செத்து போறேன். நீ ஏன்டா அடிச்சு செத்து போற, பிடிச்சி உள்ள அடிச்சு போறேன், காலம் முழுக்க உள்ள அடிச்சு போடுறேன். இந்த பாருங்க, 6 பேர் உள்ள இருந்தாங்க, இன்னொரு 4 போலீஸாரையும் பிடிச்சி உள்ள அடிச்சிட்டாங்க. இப்ப 10 பேர் என்னது எனக்கு பார்க்க நம்பிக்கையில வர்ற மாதிரி தெரியல. ஏன்னா நாடும் சரியில்லை, சூழ்நிலையும் சரியில்லை, உண்மையை பேசுறதுக்கு நாட்டுல தமிழ்நாட்டுல ஆளும் இல்ல. அதனால நீங்க எல்லாரும் 10 பேருமே தொலைஞ்சிய. 10 பேர் தொலைஞ்சது காரணம் என்ன? நாடுதான் காரணம். நாடு முழுக்க கிளம்புனே போராட்டம். எல்லா எதிர்கட்சிக்காரனும் போனேன். எல்லா சாதி சங்கம், கட்சி சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம், போறவன் வர்றவன் வக்கீல், அதை எல்லா பேரும் போலீஸுக்கு எதிர்த்தாப்புல முழக்கம் விட்டேன்.
ரொம்ப நல்லா போச்சு. யாரையும் அடிக்கவே வேணாம், முடிவே வந்துட்டாங்க. இல்ல இப்ப போலீஸ் யாரும் இப்ப அடிக்கிறது இல்லையே. நீங்க என்ன செஞ்சாலும் அடிக்கிறது இல்ல. அதை கையில 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா அடிக்க மாட்டேன். இது எனக்கு தேவையாது, எனக்கு தேவையாங்கிற ரைசாப்பா சொல்லப்பா கொடுப்பா போப்பா, யாரையும் அடிக்கவே இல்லை. என்ன காரணம்? அவ வேலையை காப்பாற்றணும், நமக்கு தேவையில்லாத வேலை. நல்ல பேர் இருக்கு, இல்ல எஸ்பி கேட்டாருன்னா என்ன விசாரிச்சா இல்லைன்ட்டேன், வேற நீ வேலையை எடுத்து தூக்குங்கட்டேன். ஒரே பிச்சை எதுக்கு நான் அடிச்சு அவன் செத்து நான் உள்ள போய் என் குடும்பம் பொண்டாட்டி பிள்ளை பிச்சை எடுக்கிறதுக்கு? நான் விசாரிச்சு பார்த்தா இல்லைன்ட்டேன், விட்டுட்டு ஒரே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்ப என்னாச்சு? எல்லாரும் இப்படி ஆயி இன்னைக்கு நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை. புகார் கொடுத்தா வெட்டேன், புகார் கொடுப்பேன்னு சொன்னா அவனை வெட்டேன். எப்படி நீ எல்லாம் என்ன பண்ற? போலீஸ் துறை என்னப்பா பண்ற? போலீஸ் துறை இப்படி ஒடுக்கி விட்டுனா நீங்க ஆட்சி செய்ய அப்படின்னு என்னுடைய கணக்கு சரியா இருந்தா இந்நேரம் ஏன் என்கவுண்டர் பொருள் வாங்கிறேன். நீ ஆட்சி முடிய போகுதுல, வருஷத்துக்கு நேரம் ஒரு நேரம் குறைந்தபட்சம் ஒரு 20-30 என்கவுண்டர் போடணும். ஏன் இப்ப என்கவுண்டர் நிப்பாட்டிட்டீங்க? என்ன காரணம்? ஸ்டாலின் விஷயம் என்ன காரணம்? என்ன அப்ப நீங்க உத்தரவு ஓட்டா போலீஸ் வேலை செய்ய மாட்டீங்க என்ன அர்த்தம்? நான் அப்படி சந்தேகப்படுறேன். என்ன அர்த்தம்? போப்பா இழிச்சாத்தனமா இருக்கு. மடப்புறத்துல பாத்தியா இல்லையா? எங்களுக்கு தேவையாது. சிபிஐங்கிறேன், அதுங்கிறேன், ரா அமைப்புங்கிறேன், சிபிசிஐடுங்கிறேன், நீதிபதி வந்து நேரடியா விசாரணைங்கிறாங்க. இது எங்களுக்கு தேவையில்லாத வேலை. நீங்க உத்தரவு போட்டா நீங்களே போய் பாத்துக்கிற வேண்டிய. அப்ப ஸ்டாலின் அடுத்து துப்பாக்கி சொல்ல முடியும்? உத்தரவு போட்டாரா போடலையா நமக்கு தெரியாது. ஆனா போட்டு நேரம் போட்டுக்கணுமே. என்ன காரணம்? நீ யாரும் ஆட்சி முடிய போகுது. இப்ப ஆட்சி முடிய போறது ஒரு 50 ரெவடியா போட்டுக்கணும். நேரம் நான் 1000 ரெவடி சொன்னேன், நீங்க 50 ரெவடியா போட்டுக்கணும். ஏன் போடல? அந்த உத்தரவே காணாமையா? ரெவடியை ஒழிச்சுங்கிற உத்தரவே காணாமையா? அந்த உத்தரவு இல்ல. என்ன காரணம்? நீங்க உத்தரவு போட்டா வேலை செய்ய போலீஸா தயாரா இல்ல, யாரும் சுட தயாரா இல்ல. சுடணும்ல. அதே ஏதான வரும்னு நினைக்கிறாங்க. என் பொண்டாட்டி பிள்ளைல ரோட்ல பிச்சை எடுத்துருந்துறேன். அவன் வாழ்க்கையும் போய் என் குடும்பமும் போய் தொலைஞ்சு இந்த போக்கத்தை போலீஸ் வேலைக்கு இது எனக்கு தேவையாது அப்படின்னு அவன் மல்லு கட்டுறேன் உங்களோட. ஆக மொத்த போலீஸ் துறையில இருக்கக்கூடிய ஆட்கள் பூராமே ஸ்டாலின் பேச்ச கேட்கறாங்க. அவர் தான் போலீஸ் மந்திரி. அதுக்கு என்ன செய்யணும்? பதில் கொடுக்கணும். அவரால் கொடுக்க முடியல. நம்ம உத்தரவு போட்டா கேட்க மாட்டேங்கிறேன். சுடணும்ல. ஏன் சுடல? சுடாது காரணம் சொல்லு முதல்ல. குற்றம் நடக்கிறது உண்மை தானே? அப்படியே சுட மாட்டேங்கிறீங்க, காரணம் என்ன? அப்ப என்ன? நீங்க உத்தரவு போட கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க உத்தரவு போடக்கூடாதுன்னு நீங்க போய் சொல்றாங்க. உத்தரவு போடக்கூடாது, நம்ம ஆளு கூட சுட மாட்டாங்க, பயந்து போய் கிடக்காங்க. வேணாம், மடப்புறம் கேசில இருந்து துப்பாக்கியே வேணாம் தூக்கி எறிகிறாங்க 3 சுத்தி. நமக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்பா ராசா எஸ்எம்ஏ முதலாளி தலைவரே முதலமைச்சரே யாரையும் சுட உத்தரவு கூட நாங்க சுட மாட்டோம். அப்படி போயிடுச்சு இப்ப நாடு. இதுக்கெல்லாம் நீ என்ன பழக்கம் சொல்றீங்க? என்ன வழக்கம்? இப்படி விட்டுறது அப்படின்னா இப்படி விட்டுறதாங்கிறேன். தீப்பெட்டி திருந்தவன் கஞ்சா திருந்தேன், ஆள் கடத்தல் பண்றேன், ஒவ்வொரு இடத்துலயும் கற்பழிப்பு பண்றேன். இதுக்கு என்ன முடிவு? எலெக்ஷன் வந்துருச்சு. ஒரு 50-100 பேரை அடிச்சுட்டா சுடணும்.